கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசியான ஜனங்கள் அல்லது கிறிஸ்தவர்களும் கூட ஒரு கேள்வியை எழுப்புவார்கள். தேவன் உயிர் வாழ்கிறாரா? தேவன் உயிரோடு இருக்கிறாரா? அப்படி அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பதில் என்ன? வேதாகமம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கலாம். தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதும் அல்லது தேவன் இல்லை என்று நிரூபிக்காமல் நிராகரிப்பதும் அரிதான காரியமாய் காணப்படுகிறது. தேவன் இருக்கிறார் என்கிற உண்மையை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வேதாகமம் வெளிப்படுத்தி இருக்கிறது, அவசியமாக்கி இருக்கிறது. காரணம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. தேவனில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நீதி இல்லாதிருக்குமானால் வெறுமனமே எளிமையான நிலையில் எல்லாரும் காணும்படி தேவன் தோன்றி தம்மை இருக்கிறவராக இந்த உலகத்திற்கு காண்பித்து நிரூபித்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்திருந்தால் விசுவாசிக்க வேண்டும் என்பதன் அவசியம் இல்லாமற் போய்விடும். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது என்று யோவானின் புத்தகம் 20வது அதிகாரம் 29வது வசனம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. விசுவாசத்தினால் தேவனை நம்ப வேண்டும் என்று சொல்வதனால் அவர் இருக்கிறார் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கும் பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் புச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று சங்கீதத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 1-4 வரை நமக்கு வேதாகமம் கூறுகிறது. நாம் நட்சத்திரங்களை காண்பதிலும் அகில உலகத்தை காண்பதிலும் இயற்கையின் அதிசயங்களை கவனிப்பதிலும் சூரியன் மறைவதின் அழகை ரசிப்பதிலும் இவைகளை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிய செய்கிறது. இவைகள் எல்லாம் போதுமானதால் இல்லாவிட்டால் நம்முடைய இருதயங்களிலே அவர் வாழ்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று பிரசங்கி 3:11 கூறுகிறது. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு பின் இதைவிட மேலான ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை தெரிகிறது. அறிவுபூர்வமான ஒருவேளை இதை நாம் மறுக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகம் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. சிலர் தேவன் இருக்கிறார் என்பதை மறுக்கிறார்கள். அவர்களை வேதாகமம் கடிந்து கொள்ளுகிறது. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்று சங்கீதம் 14:1 நமக்கு எச்சரிக்கிறது. வரலாற்றில் முழுவதுமாக பார்க்கும் பொழுது எல்லா காலச்சாரத்திலும் நாகரிக மேம்பாட்டிலும் எல்லா கண்டங்களிலும் உள்ளவர்கள் தேவன் இருக்கிறார் என்பதை நம்புகிறார்கள். இவர்கள் தேவன் இருக்கிறார் என்று நம்புவதற்கு ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். தேவன் இருக்கிறார் என்பதற்கு வேதாகமம் கூறுகிற விவாதங்களை அல்லாமல் வேறு விவாதங்களும் உள்ளன. முதலாவதாக மெய்ப்பொருள் ஆய்வு விவாதம். இந்த விவாதம் கருத்துக்களின் அடிப்படையில் தேவன் இருக்கிறார் என்று நிரூபிக்கின்றன. இது தேவனை பற்றிய வரையுறையுடன் தொடங்குகிறது. தேவனை தவிர வேறொரு பெரிய காரியம் இருக்க முடியாது, இருப்பதும் இல்லாமல் இருப்பதை காட்டிலும் பெரியது. ஆகையால் எந்த பெரிய காரியம் தேவனாக தான் இருக்க வேண்டும். தேவன் இல்லாவிட்டால் அந்த பெரிய காரியம் இருந்திருக்க முடியாது. ஆனால் இது முரண்பாடான கடவுளை குறித்த விளக்கமாய் இருக்கலாம். இரண்டாவது விவாதம் நோக்க உளவியல் விவாதம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், உலகம் மிக நன்றாக மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருப்பதனால் இதற்கு பின்னால் இதனை உருவாக்கிய அல்லது வடிவமைத்த ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். உதாரணமாக, பூமி தற்போது இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து சூரியனுக்கு சற்று அருகில் சென்றாலும் அல்லது சற்று தூரமாய் இருந்தாலும் பூமியில் வசிக்கிற மக்கள் உட்பட சகல ஜீவராசிகளும் அழிந்து போய்விடும். ஒருவரும் உயிர் வாழ முடியாது. நம்முடைய தட்பவெட்ப நிலையில் சில
சதவிகிதம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருந்தால் பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் மரித்து போய்விடும். நம் உடம்பில் உள்ள ஒரு அணு உருவாகுவதற்கு அநேக புரத அணுக்கள் தேவை. அதாவது ஒரு அணு உருவாக குறைந்தபட்சம் 10,243 புரத மூலக்கூறுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அதாவது 10ஓடு 243 பூஜ்ஜியங்களை சேர்க்க வேண்டும். ஒரு சிறிய உயிரணுவில் மில்லியன் கணக்கான புரத மூலக்கூறுகள் அடங்கியிருக்கின்றன. தேவன் இருக்கிறார் என்பதற்கான மூன்றாவது விவாதம் அண்ட அமைப்புச்சார விவாதம் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு விளைவுக்கும் ஒரு எதிர்விளைவு அல்லது காரணம் இருக்கும். உலகமும் அதில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு செயல் எனில் இந்த செயல்களை செயல்படுத்தின அல்லது கொண்டு வந்த வேறொரு செயல் இருக்க வேண்டும். அதாவது இவைகள் எல்லாம் உருவாகுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணமாவதற்கு இறுதியாக எல்லாவற்றையும் எல்லா செயல்களுக்கும் காரணமாயிருக்கிற ஒருவர் இருக்க வேண்டும். அவருக்கு மேலே அவரை உருவாக்குவதற்கு காரணமாக யாரும் இல்லை. தன்னை உருவாக்க ஒருவரும் இல்லாமல் இருக்கிறவர் தான் தேவன், கடவுள். நான்காவது விவாதம் நெறிமுறை சார் விவாதம் என அறியப்படுகிறது. இது தார்மீக ஒழுங்கு நெறி மற்றும் நன்னடத்தையை பற்றியது ஆகும். வரலாற்றில் எல்லா காலச்சாரத்திலும் ஒரு நீதி அல்லது ஒழுங்குமுறை உண்டு. அனைவருக்குமே சரி அல்லது தவறு குறித்த திறனறிவு உண்டு. கொலை, பொய், திருட்டு, தவறான நடத்தை இவைகள் எல்லாம் எல்லா நாடுகளை சார்ந்தவர்களுக்கும் இது தவறு அல்லது இது சரி என்று மறுப்பு அல்லது ஆதரவு தெரிவிக்கிறார்கள். நன்மை எது, தீமை எது என்று அறிகிற உணர்வு எல்லா மனிதருக்கும் இருக்கிறது. இந்த உணர்வு பரிசுத்தமான தேவனிடத்தில் இருந்து வரவில்லை என்றால் பின்னே எங்கே இருந்து வருகிறது? இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் மக்கள் தேவனை மறுதலிக்கவே செய்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமேன் என்று ரோமர் 1:25 நாம் பார்க்கலாம். மேலும் ஜனங்கள் போக்கு சொல்ல இடமில்லை எனவும் வேதாகமம் அறிவுறுத்துகிறது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்லுவதற்கு இடமில்லை என்று ரோமர் 1:20 எச்சரிக்கிறது. ஆம், இன்று மக்கள் தேவனை நம்பாமல் இருப்பதற்கு எந்த ஒரு காரணத்தையும் கூற முடியாது. அறிவியல் பூர்வமாக தேவனை நிரூபிக்க முடியாது என்று அவரை நம்பாமல் இருக்கிறார்கள். மேலும் தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்றுகள் இல்லாததால் நம்ப மறுக்கிறார்கள். தேவன் இருக்கிறார் என்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் அவருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் உணர வேண்டும். ரோமர் 3:23 மற்றும் 6:23 நீங்கள் பார்க்கலாம். தேவன் இல்லை என்றால் நாம் விருப்பப்படி நம் மனம் போல போக்கிலே வாழலாம். பரணிப்பான கொள்கையை படித்திருக்க வேண்டும். தேவனை உதாசீனப்படுத்தி வாழ்கிற ஒரு கூட்டம் உண்டு. தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. தேவன் இல்லை என்பதை நிரூபிக்கும் கடுமையான முயற்சியே தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. தேவன் இருக்கிறார் என்பது எப்படி நமக்கு தெரிந்திருக்கும்? கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையில் நாம் தேவனுடன் தினமும் பேசுவதால். அவர் இருக்கிறார் என்பதை அதனால் அறிகிறோம். அவர் பேசுவதை நான் சத்தமாக கேட்பதில்லை. ஆனால் அவர் பிரசன்னம், வழிநடத்துதல், அன்பு மற்றும் கிருபையை ஆகியவற்றை நான் உணர்கிறேன். நமது வாழ்க்கையில் கூட நடந்த சில நிகழ்ச்சிகளும் அல்லது சம்பவங்களும் நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்றாக வேறு விளக்கம் கொடுக்க இயலாது என்னால். தேவன் நம்மை ஆச்சரியமான விதமாக ரட்சித்து நம் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். ஆகவே அவரை துதித்து அவருடைய பெயரில் அன்பு செலுத்தி அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு வேறே என்ன செய்ய முடியும் அவரை தவிர? இறுதியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே அறிந்து கொள்கிறோம். எபிரேயர் 11:6 பாருங்கள். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்பது குருட்டுத்தனமானதல்ல. விசுவாசம் என்பது ஒரு பாதுகாப்பான வெளிச்சமான அறையில் அடியெடுத்து வைப்பதாகும். இதில் ஏற்கனவே எண்ணற்ற மக்கள் கடந்து சென்று விட்டார்கள், கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி? God bless you.